ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறாங்க. கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்து யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாலை கருவாட்டு போட்டு வைக்க போகிறாங்க. வாழைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறேன். நாட்டுக்கோழி முட்டை போட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். நாட்டுக்கோழி முட்டை வீட்டில் உள்ளது, அம்மா தந்து விட்டாங்க. அப்புறமா சாலை மீன் கருவாடுங்க. மீனை வந்து கழுவி வச்சுருக்கேன். புளி ஊற போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முட்டையை வந்து வேக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குங்க. ஊர்லேருந்து கொண்டு வரும்போது உடஞ்சிருச்சு. இதை உடச்சி அப்படியே ஊற்றிடலாம். அப்படியே போட்டோம்னா புறம் வெளியில் வந்துடும். இப்போ முட்டையை அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வேகப்பட்டாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய்ங்க ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய், சின்ன உள்ளி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளுங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். மல்லித்தூளுங்க ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சுங்க. நம்ம கடாயில் ஊற்றிடலாம். மசாலா அரைச்சாச்சுங்க. நல்லா இந்த கடையில் தான் வைக்க போகிறேன். நீ மண்சட்டியில் வைக்காத மண்சட்டியில் வைங்க, நல்லாயிருக்கும். மண்சட்டி இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் பெருசாக இருக்குது. கருவாட்டு குழம்புக்கு மசாலா அவ்வளோதாங்க. பூண்டுலாம் வைக்க மாட்டேன். பூண்டு வந்து மருத்துவ குழம்புக்கு தான் பூண்டு வைப்பாங்க. டெலிவரியான குழம்பு வைப்பாங்க பாருங்கள், அந்த குழம்புக்கு தான் பூண்டு போடுவேன். அதுக்கு ஓமம் கடுகு எல்லாம் வச்சு அரைச்சி அந்த குழம்பு வைப்போம் நாங்கள். இப்போ புளி கரைசலை ஊற்றிடலாம். சாம்பாரோட கொஞ்சம் அதிகமாக கரைக்கணுங்க புளி வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து. புளி கரைச்சி ஊற்றி வச்சு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து கருவாட்டு குழம்பு குறையா தான் ஆட் பண்ணணுங்க. இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும். ஒரு தக்காளி இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி பிசைஞ்சு போடுங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து. மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கருவாட்டை ஆட் பண்ணிடலாம். கருவாடை வந்து லாஸ்ட்டில் போடக்கூடாது, ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரைஞ்சாலும் பரவாயில்லங்க, குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாழைக்காவும் கத்திரிக்காயும் கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவிடுங்க. கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் செடியிலெல்லாம் மருந்து அடிப்பாங்க.
கழுவியாச்சு, கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கழுவியாச்சு, அதனால் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாங்க. மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து கருவேப்பிலை தலையும் ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது கொஞ்சம் உருவி போட்டுக்கணுங்க. கரண்ட் போயிடுச்சு. மசாலா அரைச்சி முடிக்கவும் கரண்ட் போயிட்டுங்க. வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி போடணும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அவியலுக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணணுங்க. இன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்து வந்தேன். வந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சேன். இப்போ கருவாட்டு குழம்பு தான் நம்மளுக்கு சிம்பிளுங்க. ரொம்ப கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு காயாக இருக்கு பாருங்க. இதையும் நீளமாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி போடுங்க. சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல பிஞ்சு காய்ங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயில் ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீடியோ போடுதேன். மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கட் பண்ணி போட்டாச்சுங்க. எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம தாளசம் பண்ணிடலாம். குழம்ப அடுப்பில் வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இறக்கிட்டு குழம்பு அடுப்பில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளசம் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், நாகர்கோவில் ஸ்டைலில். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மீனாக இருந்தாலும் சரி, கருவாடாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணுங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணினா தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் போட்டோன்னு வைங்க, அந்த மீனில் வந்து உப்பு உரைக்காது, மசாலாவும் உரைக்காது, அப்படியே முழுசாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டாலும் முழுசாக கிடைக்கும். ஆனால் நல்லா வெந்துடும். உப்பு மசாலாலாம் உரைச்சி நல்லா வெந்துடும். உடனே நம்ம சாப்பிடலாம். நம்ம மீனை மேலால் வரி வச்சு ஆஃப் பண்ணி விட்டோம்னா அந்த மீன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் செய்யாது. அந்த குழம்புல வந்து அந்த மீனோட ஸ்மெல்லே அடிக்காதுங்க. புளிக்குழம்பு வாடையை தான் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம தாளசம் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கிங்க. தக்க 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 தக்கன்னு கொதிக்கி கருவாட்டு குழம்பு. இதில் முட்டையை உரித்து போடணும். ஒரு முட்டை உடஞ்ச முட்டைக்கு அதையும் உடச்சி ஊற்றணுங்க. உடச்சி ஊற்றினாலும் கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடச்சி ஊற்றிடலாம் ஒரு முட்டையை. நம்ம வேக போட்டோம்னா அது வேகாது. அதனால் இப்படி உடச்சி ஊற்றிடலாம். சூப்பராட்டு உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். காய் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளசம் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி கட்டியாக இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா நல்லா கொதிக்க கொதிக்க திக்காயிரும் உங்களுக்கு. இதை இறக்கிட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணுங்க கருவாட்டு குழம்பு வந்து. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். சிலவங்க வந்து வெந்தயம் போடுவாங்க. நான் வெந்தயம்லாம் போட மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வெந்தயம் போட்டுக்கணுங்க. வெந்தயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கால் கை உழையுங்க. சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாது. அதனால் வெந்தயம் நான் ஆட் பண்ணலை. இப்போ மழை சீசனாக இருக்குது, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது.
அதனால் வெந்தயம் போடலை. இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்புல வந்து தாளிசத்தை ஆட் பண்ணிடலாம். தாளிசம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு வாழை இலை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, சுட சுட சாதத்தில். இப்போ முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். இப்போ முட்டையை குழம்புல போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போட்டால் போகிற முட்டை கொதிக்கும் போதே போட்டனாலும் போடலாம். இப்போ நம்ம சாப்பிடும்போது மசாலா எல்லாம் இறங்கிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கிடலாம். இப்போ சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சுக்கிடலாங்க. அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு மட்டும் கழுவிக்கங்க. அரிசிலையுமே மருந்து அடித்து தாங்க வருது. பூச்சி வராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி மருந்து அடித்து தான் கொண்டு வராங்க. அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு அடுப்பில் வச்சுக்கிடலாங்க. இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கிடலாங்க. சோறு வந்து வெந்துருச்சுங்க, வடிச்சுக்கலாம் நம்ம. சோறை வந்து வடித்து எடுத்துக்கலாம். சோறும் வடிச்சாச்சுங்க. லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு வந்து சுட சுட சோறுங்க, அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை போட்டு கருவாட்டு குழம்பு. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சுட சுட சோறு, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை போட்டு கருவாட்டு குழம்புங்க. கருவாட்டு குழம்பு வந்து கட்டியே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு போட்டு விரவி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து கருவாட்டு குழம்புங்க. ரொம்ப சூடாக இருக்குங்க சோறு வந்து. சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குங்க லஞ்சு வந்து. முட்டைக்கும் கருவாட்டு குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.